எங்க ஊர் ஓடையில நாட்டு நண்டு வேட்டையாடி நண்டு ஓடுன்னு எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு எடுத்து அம்மியில மசாலா அரைச்சு எண்ணெயில பொரிச்சு எடுத்தா சாப்பிட மொறுமொறுன்னு அவ்வளவு அருமையா இருக்கும். நண்ட மொறுமொறுன்னு எங்க பாட்டி அவ்வளவு அருமையா பொரிச்சு கொடுத்தாங்க. இரவு நேரங்கள்ல நிலா வெளிச்சத்துக்கு தான் நண்டு மேய்ச்சலுக்கு வெளியே வரும். அந்த மாதிரி நேரத்தில் தான் நாங்க நண்டு வேட்டைக்கு போனோம். நண்டு எல்லாம் இரவு நேரங்கள்ல தான் உணவு தேடி வெளியே வரும். அதுதான் நம்ம நண்டு வேட்டைக்கு சரியான நேரம். நண்டு வேட்டையில செந்நண்டு கருநண்டுன்னு பல வகையான நாட்டு நண்டு எங்களுக்கு கிடைச்சது. எப்பவுமே தண்ணி ஓட்டத்துக்கு எதிர் திசையில இருந்து தான் நண்டு பிடிக்க ஆரம்பிப்போம். தண்ணியோட எதிர் ஓட்டத்துல போகும்போது தான் சேறு கலங்காம நண்டை தெளிவா பார்த்து பிடிக்க முடியும். ஐப்பசி மாசங்கள்ல தான் நண்டு எப்பவுமே அதிகமா கிடைக்கும். சுமாரா 3 கிலோ நண்டை நாங்க வேட்டையாடி பிடிச்சோம். நம்ம பிடிச்சு வச்ச இந்த நண்டை விடிஞ்சதும் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நண்டை பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலாக்களை பார்த்தரலாம். 50 கிராம் வர கொத்தமல்லி, 25 வரமிளகாய், பட்டை, லவங்கம், பெருசீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 100 கிராம் கம்பு, 100 கிராம் சோளம், இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 கப் தயிர், 1 எலுமிச்சப்பழம். தேவைன்னா ஒரு முட்டையை கூட பயன்படுத்திக்கலாம். நண்டோட ஓடு குடல்னு எதுவுமே நமக்கு தேவையில்லை. அதை எல்லாத்தையும் சுத்தமா பிரிச்சு எடுத்துடலாம். நம்ம பிடிச்ச எல்லா நண்டுலையும் ஓடு குடல் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப நண்டை தண்ணியில போட்டு சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். இப்ப அரைக்க வேண்டிய மசாலாக்கள் எல்லாத்தையும் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வரமிளகாய், வர கொத்தமல்லி ரெண்டையும் இப்ப நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப சோளத்தை ஓரளவு சுமாரா வறுத்து எடுத்துக்கலாம். சோளத்தை வறுத்தாச்சு. அரைக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த கம்பையும் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கார்ன் பவுடருக்கு பதிலாக நாங்கள் சோளத்தையும் கம்பையும் சேர்த்துக்கிறோம். கம்பையும் வறுத்தாச்சு. அரைக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடலாம். இப்ப மசாலாக்கள் எல்லாத்தையும் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வறுத்து வச்சிருந்த சோளத்தை இப்ப அரைக்க ஆரம்பிச்சிடலாம். சோளத்தை ஓரளவு பொடியா அரைச்சுக்கிட்டாச்சு. அது ஜல்லடையில போட்டு சுத்தமா சலிச்சு எடுத்துக்கலாம்.
இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்த கம்பையும் அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். கம்பையும் நல்லா பொடியா அரைச்சுக்கிட்டாச்சு. அதையும் ஜல்லடையில வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து வறுத்து வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லியையும் அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வரமிளகாய் கொத்தமல்லியை நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப பட்டை லவங்கம் பெருசீரகம் சீரகம் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து இப்ப அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். பட்டை லவங்க மசாலா இப்ப தயாராயிடுச்சு. இப்ப இஞ்சி பூண்டை அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டுன்னு அரைக்க வேண்டிய மசாலாக்கள் எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப நம்ம அரைச்சு எடுத்துக்கிட்ட எல்லா மசாலாவையும் ஒன்னா கலக்க போறோம். அரைச்சு வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பட்டை லவங்க மசாலா மஞ்சத்தூள் உப்பு அரை எலுமிச்சப்பழ சாறை பிழிஞ்சு விட்டுறலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த தயிர் எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவை நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப மசாலாவோட நண்டையும் சேர்த்து நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாம். மசாலாவோட ஒரு முட்டையை சேர்த்துக்கிட்டா நண்டோட மாவு நல்லா ஒட்டும். தேவைன்னா முட்டையை கூட சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த கம்பு சோள மாவையும் நண்டோட சேர்த்து நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாம். நண்டோட மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டாச்சு. அரை மணி நேரம் மசாலாவோட நண்டை நல்லா ஊற வச்சிடலாம். இப்ப கொஞ்சம் சட்டியில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மசாலாவோட கலக்கி வச்சிருந்த நண்டை இப்ப பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயில இருக்க நுரை இப்ப அடங்க ஆரம்பிச்சிருச்சு. நண்டு இப்ப நல்லா வெந்திருக்கும். இப்ப நண்டை எண்ணெயில இருந்து வடிச்சு எடுத்துடலாம். நண்டு இப்ப நல்லா மொறுமொறுன்னு பொரிஞ்சிருக்கு. இப்ப நம்ம மசாலாவோட கலக்கி வச்சிருந்த எல்லா நண்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா நண்டையும் இப்ப மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்த நண்டு இப்ப சாப்பிட தயாரா இருக்கு. இந்த நாட்டு நண்டுல பல வகையான மருத்துவ குணங்கள் இருக்கு. நண்டை வறுவலாவோ குழம்பாவோ வச்சா அதிகமா சாப்பிட முடியாது. இந்த மாதிரி பொரிச்சு வச்சா அதிகமா சாப்பிட முடியும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிட்றதால இதனோட மருத்துவ குணங்கள் எல்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கும்.